பாருங்க ஆப்டிடியூடில் வந்து லாக்ரிதம்ஸ் அப்படிங்கிற மடக்கை, தமிழில் வந்து மடக்கைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் கேட்டு, மேட், டான்செட்டு, நிம்செட்டு, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, கியூட், ஐபிஎம்னு இன்னொரு எக்ஸாம் இருக்குது, நிஃப்ட்னு சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. எல்லாத்துக்குமே ஒரே ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, கேட்காம கூட போவாங்க. ஸோ கேட்குறாங்க அப்படிங்கிறதா இதில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. ஒரு கொஷின் வரலாம் அல்லது வராமல் கூட போகலாங்க. இப்போ பேசிக் கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது கவனிப்போம் பாருங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. லாகுடைய ரூல்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த லாகுடைய ரூல்ஸ் வந்து எக்ஸ்பனண்ட்லேருந்து டிரைவ் ஆகிருக்குது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? பாருங்கள், ஃபர்ஸ்ட் ரூல் என்னது? ப்ராடக்ட் ரூல்ஸ். ப்ராடக்ட் ரூல்ஸ் அதாவது லாகு வந்து பேஸ் ஏன்னு இருக்கு பாருங்க. லாக் பேஸ் ஏ எக்ஸ் இன்ட்டு y இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாங்க? பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோ, பிளஸ் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. ஸோ கிளியரா அந்த அதாவது இந்த எக்ஸ்பனன்ஸ்ல எப்படி இருக்குதோ அதே மாதிரி ப்ராடக்ட் ரூல்ஸ்ல லாக் பேஸ் ஏ எக்ஸ் இன்ட்டு y லாக் ஏ டு தி பவர் ஆஃப் எக்ஸ் பிளஸ் லாக் ஏ டு தி பவர் ஆஃப் y. இதான் வந்து ப்ராடக்ட் ரூல்ஸ். இப்போ கோஎஃபிஷியன்ட் ரூல்ஸ் பார்த்தோம். அங்கேயே வந்து கோஎஃபிஷியன்ட் ரூல் பார்த்தோம் தெரியுங்களா எக்ஸ்பனன்ட்ஸில். அதே மாதிரி லாக் பேஸ் எக்ஸ் பை ஒய், எக்ஸ் பை ஒய். ஸோ டிவிஷன் காமிக்குது. ஸோ மல்டிப்ளிகேஷன் இருந்தால் ப்ளஸ் யூஸ் பண்ணணும், டிவிஷன் இருந்தால் மைனஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. ஸோ கோஎஃபிஷியன்ட் ரூல் பார்த்துருக்கோம். ஜீரோ ரூல்னு இருக்கும். ஸோ நிறையா பேர்த்துக்கு தெரியும் லாக் ஏ டு தி பவர் ஆஃப் என், அதாவது லாக் ஒன், இப்படி கூட எல்லாத்துக்கும் தெரியும் இல்லையா? ஸோ லாக் ஒன் அப்படின்னாலே எல்லாரும் ஜீரோன்னு சொல்லுவோம், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் இதோடைய ரூல் வந்து என்ன? ஜீரோ ரூல் அப்படின்னு சொல்லுவோம். ஜீரோ ரூல். ஸோ ஜீரோ ரூல் பேஸ் பண்ணி சால்வ் பண்ணுங்க அப்படின்னா ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் லாக் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிற மீனிங். ஏன் லாக் ஒன் சொல்லியிருக்கிறேன், ஏன் சார் பேஸே நீங்கள் சொல்லலை அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்லைடில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிட்டி ரூல் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ரூல்ஸ். ஸோ லாக் பேஸும் அதனுடைய லாக் வேல்யூஸும் சேமாகவே இருக்கும். லாக் பேஸ் ஏ டு தி பவர் ஆஃப் ஏ விச் இஸ் ஈக்குவல் டு தி ஒன். ஸோ ஐடென்டிட்டி ரூல்னாலே ஒன் தான் வரும். லாக் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்படிங்கிறது ஜீரோ ரூல். அடுத்த ஒரு ரூல் பாருங்க, ரெசிப்ரோக்கல், தலைக்கீழ் விதி. லாகோடைய தலைக்கீழ் விதி, ரெசிப்ரோக்கல் ரூல். லாக் பேஸ் ஏ டு தி பவர் ஆஃப் 1/x இருந்துச்சு அப்படின்னா லாக் ஏ எக்ஸ், அதாவது லாக் ஏ எக்ஸ் என்னங்க முக்கியமாக முன்னாடி ஒன்று இருக்கு பாருங்க, மைனஸ். மைனஸ் இதை கொஞ்சம் தனியாக எழுதி பார்க்கலாமா? சரி, ஓகே. இது எப்படி நடந்தது பாருங்க. லாக் பேஸ் ஏ டு தி பவர் ஆஃப் 1/x எப்படி எழுதலாம்? 1/x ஜென்ரலாக எப்படி எழுதாங்க? எக்ஸ் டு தி பவர் ஆஃப் -1 எழுதலாமா? அதுதான். ஸோ லாக் பேஸ் ஏ எக்ஸ் டு தி பவர் ஆஃப் -1. இந்த -1 இங்கே வந்துடுதுங்க. இது ஒரு ரூல். சரிங்களா? -1 இங்கே வருது அப்படிங்கிறது ரூல். இந்த ரூலுக்கு பேர் தான் அடுத்த ரூல் பவர் ரூல் அப்படின்னு சொல்கிறோம். இது மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு பேர் பவர் ரூல். ஸோ நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ரூல். ஸோ லாக் பேஸ் ஏ எக்ஸ் டு தி பவர் ஆஃப் என், இந்த எண் இருக்கு பார்த்தீங்களா, இந்த எண்ணு தான் இங்கே வந்துடுது. ஸோ என் இன்ட்டு லாக் பேஸ் ஏ டு தி பவர் ஆஃப் எக்ஸ், பவர் ரூல். ஸோ நம்ம சொல்கிறதுக்கும் நீங்கள் கேட்குறதுக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் கொஸ்டின்ஸ் போய் சால்வ் பண்ணும்போது இந்த ரூல் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும், எப்படி அப்ளை பண்ணணும் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒன்று சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல். அதாவது லாக் ஏ டு தி பவர் ஆஃப் எக்ஸ் இருக்குது. சரிங்களா? இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் வந்து ஒரு ஈக்குவலாக வச்சுக்கிறோம். பீட்டான்னு கொடுத்துருக்காங்க, 10ன்னு வச்சுக்கலாம், என்னன்னு வச்சுக்கலாம், சேம்ங்க. அப்போது லாக் ஏ டு தி பவர் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் எக்ஸ் divided by a. so very important rule. நம்ம அடிக்கடி இதை வந்து ரூலை அப்ளை பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் லாக், இன்டகிரேஷன் லாக் நமக்கு கிடையாது. அதாவது டெரிவேட்டிவ்ஸ், கால்குலேஸ், இன்டகிரல்ஸ் அப்படிங்கிறதால நமக்கு வந்து அந்த டாபிக் இல்லாதனால அதை நம்ம விட்டுடலாம். சரிங்களா? ஸோ இந்த ரூல்ஸில் நீங்கள் ஸ்ட்ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ
ஆல் புக்ஸு ஆல் சேனல்ஸில் அவைலபிள் தான் இந்த ரூல்ஸ். புதுசாலாம் கிடையாது, நம்ம கொடுக்குற புதுசுலாம் கிடையாது. பட் நீ என்ன பண்ணணும், படித்து வச்சுக்கணும். ஸோ நிறைய பேர்த்துக்கு இப்போ வந்து டேபிள்ஸ்லேயே தெரியாமல் இருக்குது. இது ஒரு உலகமாக அதிசயம் கிடையாது, டேபிளில் போய் கற்றுக்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். நம்ம கற்றுக்கிட்டோமா அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ கண்டிப்பாக இந்த ரூல்ஸ் எல்லாமே படித்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரூல்ஸ் பாருங்க, எக்ஸ்பொனன்ஷியலுக்கும் லாகரிதம்ஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். புரியுதுங்களா? ஸோ எக்ஸ்பொனன்ஷியலுக்கும் லாகரிதம்ஸ்க்கும் நம்ம கம்பேர் பண்ணுற மாதிரி ரூல்ஸ் ஏற்கனவே பார்த்த ரூல்ஸ் தான். இங்கே பாருங்கள், இந்த மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருக்காங்களா? இங்கேயும் மல்டிப்ளிகேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணும்போது ப்ளஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கம்பேரிஷனுக்காக நம்ம இந்த ஸ்லைடு போட்டிருக்கோம். அதே மாதிரி டிவிஷன் வந்திருக்குது அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், மைனஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கேயும் வந்து மைனஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க எக்ஸ்பொனன்ஷியலில். ஸோ பவர் டு தி பவர் ஆஃப் பவர் அப்படிங்கிற போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலி மல்டிப்ளை பண்ணுவோம். ஏ இன்ட்டு பி அப்படின்னு மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே லாக் ஏ டு தி பவர் ஆஃப் பியை வந்து இந்த பி இங்கே வந்துடும். ஸோ ஏற்கனவே பார்த்த ரூலை திரும்பவும் கம்பேரிஷன் பண்ணுறோம். அடுத்து பாருங்க, எக்ஸ் டு தி பவர் ஆஃப் மைனஸ் ஏ, x to the power of minus a 1 by x to the power of a. அதுதான் வந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூலை அப்ளை பண்ணி லாகுக்கு யூஸ் பண்ணுறோம். x to the power of 0 which is equal to 1 log x to the power of 1 which is equal to 0. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியலில் லாகரிதமே வந்திருக்குது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஒரு ரூல்ஸ்லாம் பார்க்கலாம். அதே ரூல்ஸில் என்னென்ன ரூல்ஸுங்கிற ரிமைண்ட் பண்ணுறதுன்னா அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். ஸோ ரூல்ஸ் 1 நமக்கு தெரிஞ்சது தான், ரூல்ஸ் 2 தெரிஞ்சது தான், இந்த ரூல்ஸும் தெரியும், இந்த ரூல்ஸும் படித்தாச்சு, இதுவும் படித்தாச்சு. அடுத்த ஒரு ரூல்ஸ் பாருங்களேன், இப்போ லாகு பி பி டு தி பவர் ஆஃப் கே விச் இஸ் ஈக்குவல் டு தி 1. இது எப்படி வந்தது, இந்த கே இருக்குது பார்த்தீங்களா, இது நேராக இங்கே வந்துடும். அப்போது லாக் பி டு தி பவர் ஆஃப் பி வந்து என்னது 1 இன்ட்டு கே விச் இஸ் ஈக்குவல் டு தி கே. ஓகேங்களா? ஸோ இந்த ரூல்ஸை எல்லாத்தையுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ், பட் நம்ம வந்து ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம், ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ என்ன சொல்கிறான், எனிதிங் டு தி பவர் ஆஃப் லாக் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த பேஸ் இங்கே பாருங்கள், இந்த பேஸும் இந்த இது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்களா 5 டு தி பவர் ஆஃப் லாக் 5 டு தி பவர் ஆஃப் 7 அப்படின்னா 7ன்னு அர்த்தம். அதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 5 இன்ட்டு 5 இன்ட்டு கிடையாது, 5 டு தி பவர் ஆஃப் 5 டு லாகுங்கிறது பவரில் இருக்குதுங்க, இது வந்து ஃபுல்லாக பவர். ஸோ திரும்ப வந்து நம்ம கிளியராக கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பார்த்துக்கோ, 5 அதனுடைய பவரில் தான் லாகு பேஸ் 5 டு தி பவர் ஆஃப் 7 இருக்குது. இதுக்குரிய ஆன்சர் தான் 7. ஸோ இது வந்து நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுங்க. ஸோ இது எல்லாமே 3 ஸ்லைட்ஸ் நம்ம என்ன பார்த்துருக்கோங்க, ஜஸ்ட்டு பேசிக் லாகரிதம்ஸ் லாஸை வந்து ரிவைஸ் பண்ணுற மாதிரி திரும்ப திரும்ப சொல்லியிருக்கோம், கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று ரூல்ஸ் பாருங்க, அருமையான இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ். இது நிறைய டைம்ஸ் நம்ம வந்து சம்மில் அப்ளை பண்ணுவோம். சரி, நிறைய டைம்ஸ் எப்படி பாருங்கள், ஜென்ரலி நீங்கள் வந்து லாகரிதமை ஆப்டிடியூட் லெவலில் பார்த்தணும். சரிங்களா? கொஸ்டின்ஸ் வந்து லாக் ரிலேட்டடாக கேட்பாங்க. நீங்கள் ஆன்சர் ரெடி பண்ணுறது எப்படி தான் இருக்கும், இன்டீஜர் ஃபார்மில் இருக்கும். புரியுதுங்களா? இன்டீஜர் ஃபார்மில் இருக்கும். ஸோ வாட் இஸ் இன்டீஜர், மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டியில் தான் இருக்கும். இப்போ பாருங்களேன், ஒவ்வொரு லாக் கொஸ்டின்ஸ்க்கும் ஆப்ஷன்ஸ் போய் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்டீஜர் ஃபார்மில் தான் இருக்கும். சரிங்களா? அதனால் நம்ம இந்த லாகு வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, லாகு பேஸ் ஏ டு தி பவர் ஆஃப் எம் விச் இஸ் ஈக்குவல் டு தி எக்ஸை நம்ம இன்டீஜர் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு பார்த்து நல்லா கவனிச்சிக்கோ, இந்த பேஸ் ஏவை அப்படியே வச்சுக்குவோம். இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸுங்கிற வேல்யூஸு அது பவரில் போயிடும், பவர் ஆனது வேல்யூஸாக மாறிடும்.
நல்லா கவனிச்சுக்கோ. இந்த logarithmic functions are the inverses of the exponential functions. இன்வெர்ஸ் பண்ணி பண்றதுதான். ஸோ log ஃபங்க்ஷனுக்கும் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபங்க்ஷனுக்கும் எப்படி கம்பேர் பண்றோம். ஸோ அடிக்கடி இந்த ஃபார்முலா இந்த லாஸை வந்து யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் ஸ்பெஷலிஸ்டா நம்ம வந்து அது கொடுத்துருக்கோம். ஸோ log பேஸ் ஏப்பா to the power of m equal to x. புரியுதுங்களா? ஸோ இந்த பேஸை நம்ம அப்படியே வச்சுக்குவோம். கவனிச்சுக்கோ, நல்லா கவனிச்சுக்கோ. பேஸை அப்படியே வச்சுக்குவோம். வேல்யூஸை பவர் ஆக்குவோம், பவரை வேல்யூஸ் ஆக்கிடுவோம். உடனே நமக்கு இன்டிஜர் ஃபார்முல ஆன்சர் கிடைச்சிரும். கிளியருங்களா? அடுத்த ஒரு இம்பார்ட்டன்ட் அனதர் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் பேசிக் லா பாருங்க. log b to the power of x. log b to the power of x. இப்போ பாருங்க, ஒரு 10ன்னு வச்சிருக்காங்க, இங்கேயும் 10ன்னு வச்சிருக்காங்க. அது டீட்டெயில்ஸ் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலி இந்த ஃபார்முலா நான் ஒரு ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன் பாருங்க. log 5 to the power of 7. log 5 to the power of 7 எப்படி எழுதலாம் தெரியுங்களா? log 7 divided by log 5. புரியுதுங்களா? அதுதான் அந்த ஃபார்முலாவுடைய மீனிங். இங்க பாருங்க, இந்த லாக்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல எந்த ஒரு பேஸ் நான் கொடுக்கல. ஏன் சொல்லுங்க? ஸோ பேஸ் ஈக்குவல். நீங்க அங்க வந்து என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 10 யூஸ் பண்ணிக்கலாம், 7 யூஸ் பண்ணிக்கலாம், 6 யூஸ் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜென்ரலி 10 யூஸ் பண்றாங்க. ஏன் 10 யூஸ் பண்றாங்க அப்படிங்கிறது நம்ம அடுத்த ஒரு ஸ்லைட்லையும் பார்க்க முடியும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன் லாஸ். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய சம்ஸை ஈஸியாக கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ணுறதுக்குரிய அருமையான ஒரு லா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு log 5 to the power of 7 அப்படின்னா log 7 divided by log 5 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த சம் ஒர்க் அவுட் பண்ணும்போது நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், இந்த லா எடுத்து அப்ளை பண்ணியிருக்கோம் நம்ம அப்படிங்கிறது சொல்லுவேன். நீங்கள் டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பாருங்கள், கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ கொஸ்டின் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களோட புக்கு வச்சுக்கணும், சரிங்களா? சில சேஞ்சஸ் இருக்கும், நான் உங்களுக்கு வந்து கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த சம் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நீ என்ன தெரிஞ்சுக்கணும் பாருங்கள். லாகுடைய பேஸில் √5 இருக்குது, பவரில் x³ - 2 இருக்குது, which is equal to 4. நான் ஒரு ஃபார்முலா எழுதி காமிக்கிறேன் பாருங்கள். log base a to the power of x which is equal to n. இப்படி ஒரு ஃபார்முலா இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ஏவை அப்படியே வச்சுக்குவோம், வேல்யூஸை பவர் ஆக்குவோம், பவரை வேல்யூ ஆக்கிடுவோம். அதுதான் இங்கே செய்ய போகிறேன், கவனிச்சுக்கோ. எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன் பாரு. ஸோ பேஸ் √5 அப்படியே வச்சிருக்கிறேன், சரியா? பேஸ் √5 அப்படியே வச்சிருக்கிறேன், வேல்யூஸை பவர் ஆக்கிட்டேன், which is equal to x³ - 2. புரியுதா? இப்போ √5 to the power of 4. ஸோ √5 into √5 into √5 into √5 என்ன வரும்? 25 வரும். ஓகேவா? இந்த 25 இந்த பக்கம் வந்துருச்சு அப்படின்னா +2 சேர்ந்துரும். ஸோ 25 + 2 27. That's why x³ equal to 27, x equal to 3. அவ்வளோதான்ப்பா, சிம்பிளாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஆன்சர் இஸ் 3. புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கவனிச்சுக்கங்க, திரும்ப ஒரு முறை சொல்கிறேன், என்ன நான் சொல்லியிருக்கேன் கவனிச்சுக்க. ஸோ லாகில் பேஸ் √5 இருக்குது, to the power of x³ - 2 which is equal to 4. இந்த கொஸ்டினுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸாக இருக்கக்கூடிய ரூல்ஸ் தான் இந்த ரூல்ஸு. லாக் பேஸ் ஏ, பேஸ் ஏ அப்படிங்கிறது √5, எக்ஸுங்கிறது x³ - 2, அந்த 4ங்கிறதா n. இப்போ பேஸ் √5 அப்படியே வச்சுக்கிறோம், இந்த வேல்யூ வந்து பவரில் போட்டுக்கிறோம். 4 ஆயிடுச்சா? இப்போ x³ - 2 வந்து இந்த வேல்யூஸை எழுதிட்டுக்கோம். √5 to the power of 4 தான் 25. இந்த -2 இந்த ஈக்குவலைஸ் பண்ணும்பொழுது +2 மாறிடும். ஸோ 25 + 2 27, x³ equal to 27, x equal to 3. இந்த பர்டிகுலர் சம்மில் நம்ம ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். என்ன சொல்ல பார்க்கலாம்.
என்ன சொல்லுங்க? ஸோ need not to be right, need not to be right detailed. சரி புரியுதா? ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டீட்டெயிலாக சால்வ் பண்ணி காமிக்க தேவையில்லை. எல்லாம் பிரெயினில் போயிட்டு அங்கே கால்குலேஷன் பிரெயின்லேயே பண்ணிங்கன்னா ஃபாஸ்ட்டாக கால்குலேஷன் ஆகும்பா. எழுத எழுத டைமிங் தான், நிறையா டைமிங் வந்து லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து இந்த பர்டிகுலர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, இந்த ரூல்ஸை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. சிம்பிளிஃபை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது சம் பாருங்க. 1 டிவைட் பை பேஸ் பாருங்க xy, பவர் வந்து xyz, பேஸ் yz xyz, பேஸ் வந்து zx xyz. புரியுதுங்களா? ஸோ சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல் போய் எடுத்துக்கணும். சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்ஸ். ஸோ சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் பேசிக் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். லாகில் இருக்கக்கூடியது. இது வந்து எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இப்போது லாக் சரிங்களா? ஸோ ஜென்ரலி வந்து எப்படி எழுதுகிறோம்? LOG. லாக் 5னா என்ன மீனிங் தெரியுமா? வாட் இஸ் லாக் 5? ஸோ லாக் பேஸ் 10 5 தான் அர்த்தம். புரியுதுங்களா? லாக் பேஸ் 10 5 அர்த்தம். இந்த பேஸ் 10க்கான மீனிங் என்ன தெரியுமா? காமன் லாகரிதம். வச்சுக்கணும் காமன் லாகரிதம். ஸோ கேட்பாங்க காமன் லாகரிதம்னு என்னது? ஆல்வேஸ் த லாக் ஷுட் பி ஏ பேஸ் 10ஆக தான் இருக்கும். இன்கேஸ் மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த லாகோட பேஸாக மாறிடும். இன்கேஸ் மென்ஷன் பண்ணாமல் இருந்தாங்கன்னா லாகுடைய பேஸ் 10 வந்து ஆல்வேஸாக இருக்கும். அதுக்கு பேர் காமன் லாகரிதம் அப்படின்னு சொல்கிறோம். சரி ரைட். இதே அந்த பேஸ் பற்றி பேசுகிறோம். ஒரு பேஸ் ரூல் இருக்குது தெரியுமா? ஸோ லாக் ஆஃப் பேஸ் a to the power of b which is equal to the 1 by log b to the power of a. புரிஞ்சுக்க பாருங்க. இது முக்கியமான ஒரு another rules. நம்ம அங்கே சொல்லாமல் இருந்தால் இங்கே சொல்லியிருக்கோம், கவனிச்சுக்கோ. log a to the power of b இருந்தால் 1 பைன்னு போட்டு பவரை வந்து பேஸ் ஆக்கிக்கணும், பேஸை வந்து பவர் ஆக்கிக்கணும். சரிங்களா? இது சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூலில் வந்துடும். இப்போ பாருங்கள், ஏன் இது மாத்திரம் எல்லாத்துக்கும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு சம்மை எடுத்தோன்னே சால்வ் பண்ண போயிடக்கூடாது. கொஞ்ச நேரம் திங்க் பண்ணணும். ஒரு 2 or 3 or 4 செகண்ட்ஸ் வந்து திங்க் பண்ணணும். என்ன செய்யணும் அப்படின்னு திங்க் பண்ணணும். நம்முடைய பேசிக்ஸ் என்னென்ன தெரிஞ்சு வச்சுருக்கோன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகணும். இது ஏன் இந்த சேஞ்ச் ஆஃப் பேஸ் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் தெரியுங்களா? லாக் பொறுத்த வரைக்கும் பேஸு காமனாக இருக்கணும். அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம். காமன் லாகரிதமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது சால்வ் பண்ணவே முடியும். ஆனால் இந்த இடத்துல பேஸ் என்னவா இருக்குது? XY இருக்குது, YZ ZXஆ இருக்குது. இது எல்லாத்தையும் நான் காமனாக பண்ணுறதுக்காக எனக்கு ஒரு குழு கிடைச்சிருக்குது. என்னது? பவர்ஸ் எல்லாமே சேமாக இருக்குது பாருங்கள். XYZ XYZ XYZ. அதனால் நான் என்ன பண்ணுறேன்? ஒவ்வொரு டேமும் என்னவா மாறுதுங்க? ஸோ லாக் XYZ to the power of XY மாறிடுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ப்ளஸ் லாக் XYZ to the power of YZ மாறிடுது. ப்ளஸ் லாக் XYZ to the power of ZX மாறிடுது. இப்போ பேஸ்லாம் ஈக்குவல் ஆயிடுச்சுங்களா? பவர் தானே சேஞ்ச் ஆகிருக்குது. இந்த பவர் சேஞ்ச் ஆகிறப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? பாருங்க, ப்ளஸ் இருக்கிறனால பவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? மல்டிப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா லாக் பேஸ் XYZ ஆயிரும். பாருங்க, மல்டிப்ளை பண்ண x ஸ்கொயர் y ஸ்கொயர் z ஸ்கொயர். அப்போது XYZ ஹோல் ஸ்கொயராக மாறிடும். புரியுதுங்களா? மல்டிப்ளை பண்ண ஸ்கொயர்ஸாக மாறிடும். இப்போது லாக் a to the power of 2னா which is equal to the 2. ஏன் தெரியுங்களா? ஸோ லாக் a to the power of a வந்து 1ஆக மாறிடும். ஸோ ஆன்சர் இஸ் 2. அவ்வளோதான் பாருங்க. பாருங்க, இது சம் சிம்பிளாக இருக்கும். ஆனால் சிம்பிளிஃபை சொல்லியிருக்காங்க. உள்ள பேசிக்ஸ் வந்து நிறைய பேசிக்ஸ் வந்து உள்ளே இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் வந்து தெரவாக இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். இல்லாட்டி ஸ்ட்ரக் ஆகி சம் பாதியிலேயே நிற்கும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் ஒரு சம் பாருங்க.
இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? பேஸ் log a to the power of ab. ஸோ மல்டிப்ளிகேஷன் தெரியுதா? இன்னொன்று வந்து பேஸ் அப்படியே மாற்றிட்டாங்க. மாற்றி b கொடுத்து ஏபியில் என்ன வேல்யூஸ் வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன வேலைகள் செய்யணும் பார்க்கலாம். இந்த எக்ஸ்பிளனேஷனை கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். லாகு சரிங்களா, a to the power of a plus log a to the power of b. ஏன்னா மல்டிப்ளிகேஷன்னா நம்ம அடிஷனாக. ஸோ இதனுடைய வேல்யூஸ் என்னவா இருக்கும்? ஸோ இதோட வேல்யூஸ் என்ன இருக்கும்? எக்ஸ்ன்னு வச்சிருக்கிறோம். இதோட வேல்யூஸ் என்னங்க? அடிச்சா 1 தான் வரும். புரியுதுங்களா? அப்போ log a to the power of b என்னவா இருக்குது? x minus 1 இருக்குது. ஏன்னா 1 வந்து அங்கே மைனஸ் ஆகி போயிருது. ஸோ நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன். இங்கே வரேன், இவனை கூப்பிட்றேன். என்ன அப்படின்னா log b to the power of ab எப்படி எழுதலாம்? ஸோ log base b to the power of a plus log b to the power of b எப்படி எழுதலாம்? 1 ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இது வந்து அடிச்சோன்னா இது 1 ஆயிரும். இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்குது கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. log a to the power of b ஓட வேல்யூஸ் தான் இருக்குது. ஆனா அங்க வந்து நிக்கிறது என்ன நிக்குதுங்க? log b to the power of a. அப்போ ரெசிப்ரோக்கல் ரூல் யூஸ் பண்ணிக்கலாமா? 1 by log a to the power of b plus 1. இதோட வேல்யூஸ் நம்மளுக்கு தெரியும், x minus 1. ஸோ 1 by x minus 1 plus 1. ஸோ எல்சிஎம் எடுத்துடலாமா? எல்சிஎம் எடுத்தா x minus 1 புரியுதா? 1 plus x minus 1. ஸோ வேல்யூஸ் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுங்க? x divided by x minus 1 அப்படிங்கிற வேல்யூஸ் கிடைக்குது. ஸோ x divided by x minus 1 இருக்கக்கூடிய வேல்யூஸ் ஆப்ஷன் அது ஆப்ஷன் சி. அவ்வளோதாங்க. ஸோ எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ log a to the power of b log a to the power of a plus log a to the power of b which is equal to x. Suppose இதை solve பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, so you can understand, you can directly you can write log a to the power of b equal to x minus 1. இந்த ஸ்டெப்பு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா எடுத்த உடனே அந்த சம்மை பார்த்த உடனே இது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதே மாதிரி அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா இதை ஸ்டார்ட் பண்ணி நேராக கொண்டு வந்து எல்சிஎம் வச்சுக்கிட்டு ஆன்சர் கொடுத்துடலாம்ப்பா. பட் ப்ராக்டிஸில் இருக்கணும். இதானே அதுவும் நான்லாம் போட்டுக்குவேன் அப்படின்னு போய் எக்ஸாமில் ஆளில் திணறிட்டு இருந்தீங்கன்னா டைமிங் அதிகமாக இழுத்துருப்பான். ஸோ இன்னும் எப்போயுமே பார்த்துக்கோ 60 செகண்டுக்குள்ளே சால்வ் பண்ணி ஆகணும் ஆப்டிடியூடு. ஸோ இதுக்கு மேலே நான் டைம் எடுத்துட்ருக்கேன் அப்படின்னா ஸோ பயிற்சி தேவை, பயிற்சி தேவை. அவ்வளோதான். இப்போ 60 வினாடிக்குள்ளே நீ கிராக் பண்ணி ஆகணும். அதுக்கான சேலஞ்சோட தான் நீ ப்ராக்டிஸே பண்ணணும். சார் நான் ஒரு சம்மை வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு கொடுப்பேன் அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ். புரியுதா சொல்கிறது? நீங்கள் போட்டித் தேர்வுக்கு இன்னும் தகுதி அடையல அப்படின்னு அர்த்தம். அதனால சொல்கிறேன் 60 வினாடிக்குள்ளே அடிக்கிறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க. log b to the power of a log c to the power of b log a to the power of c. ஸோ ஈஸியான மெத்தட் இருக்கு நம்மள்கிட்ட. என்ன ஒரு ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஸோ log a to the power of b இருந்துச்சு அப்படின்னா ஸோ log b divided by log a யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா கொடுத்தோம். இதோடைய பேஸ் ஈக்குவலாக இருக்கும் 10 இருக்கும். ஸோ 10 இருந்துச்சுன்னா we need not to be mention log 10. புரியுதுங்களா? ஜென்ரலி வந்து log bனா என்ன அர்த்தம்? பேஸ் 10 இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் காமன் லாகிரிதம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? இன்னொன்று கேட்பாங்க, அது நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். நேச்சுரல் லாகிரிதம்னா என்னங்க? நேச்சுரல் லாகிரிதம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. or otherwise Napier's logarithm. சரிங்களா? Napier's logarithm. Napier's logarithm. So natural logarithms or Napier logarithms. What is natural Napier's அப்படின்னா log வந்து base e-ஆ இருந்துச்சுன்னா பார்த்துங்க, log base e-ஆ இருந்தா அதை வந்து என்ன சொல்லுவாங்க? நேச்சுரல் லாகிரிதம்ஸ் ஆர் நேப்பியர்ஸ் லாகிரிதம் சொல்லுவாங்க. ஸோ எங்கேயாவது கேட்டாங்கன்னா ஞாபகம் வச்சுக்கோ, நோட் பண்ணி வச்சுக்கோ. எக்ஸாமில் எங்கேயாவது கேட்கும்போது ஆன்சர் தெரியணும். ஓகே, இந்த சம் சால்வ் பண்ணலாமா?
log a to the power of b log b by a. ஸோ ஒவ்வொரு டேர்மையும் நம்ம வந்து மாற்றுறோம் பார்த்துங்க. ஸோ log a divided by log b, ஓகேங்களா, இன்ட்டு log b divided by log c இன்ட்டு log c divided by log a. என்ன ஆன்சர் வரப்போகுது உங்களுக்கே தெரியும். என்ன வரப்போகுதுங்க, எல்லாத்தையும் அடிச்சு விட்டுருவாங்க. ஸோ மல்டிப்ளிகேஷனில் வந்து மல்டிப்ளிகேஷன் எல்லாம் கேன்சல் ஆனால் வருங்க, ஆன்சர் இஸ் 1. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் ரூல்ஸ் எடுத்து அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாக சால்வ் பண்ண முடியுது. இதுவே ஸ்கூல் ஸ்டாண்டர்டில் இதுக்கு வேறு மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருப்பாங்கப்பா. 3 or 4 ஸ்டெப்ஸில் சால்வ் பண்ணுவாங்க. இந்த ரூல்ஸ் தெரிஞ்சனால சிங்கிள் ஸ்டெப்பில் நம்ம we can solve easily. இதுதான் ஆப்டிடியூடோடைய கேரக்டர்ஸு. சின்ன ரூல்ஸ் மூலமாக வித்தின் எ செகண்ட்ஸ் வித்தின் எ ஷார்ட் பீரியட்லேயே we can solve. ஸோ வித்தின் எ ஸ்பேன் ஆஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. மிக குறைந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய சரியான விடையை கொடுக்குறவன் தான் ஜெயிச்சவன், அவன் தான் வின்னர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? Question number 5 போலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 5 கொடுத்துருக்கான், லென்த்தியாக கொடுத்துருக்கான் பார்த்தீங்கன்னா. 2 log 169 minus 3 log 143 plus log 1100 minus log 1300 plus log 120. பயப்படவே தேவை, இது மாதிரி சம்பந்தம் ஓடி போய் நம்ம சால்வ் பண்ணலாங்க. சரிங்களா, கொஞ்சம் லிசன் பண்ணிங்கன்னா ஆன்சர் கொடுத்துடலாம். நான் பாருங்க, எப்பயுமே ஈக்குவல் டு இருந்தால் மட்டும்தான் யோசிக்கணும். ஈக்குவல் டு இல்லைன்னா லாக் ஆஃப் சம்திங் ஒரே ஸ்டெப்பில் எழுதுறேன் பாருங்க. அத்தனையும் லாக் ஆஃப் சம்திங் ஒரே ஸ்டெப்பில் எழுதுறேன், கவனிங்க. லாக் ஆஃப் சம்திங் பாருங்க, இந்த 2 இங்கே இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 பவரில் போயிருமா? அது லாக் 169 ஸ்கொயர் அப்படின்னு போயிருமா? புரியுதுங்களா? அப்போ 169 நான் 13 ஸ்கொயர். அப்போ இந்த டேர்ம் வந்து 13 to the power of 4. ஆல்ரெடி 13 ஸ்கொயர், மேலே ஒரு ஸ்கொயர் இருக்குது. ஸோ 13 to the power of 4. அடுத்தது மைனஸ் இருந்தால் என்ன பண்ணும்? டிவிஷன் யூஸ் பண்ணணும். புரியுதுங்களா? டிவிஷன் வந்துடும், கீழே வந்துடும். இந்த 3 பவரில் போயிடுது. அகைன் வாட் இஸ் 143? 13 into 11 or 11 into 13. அப்போ என்ன வரும்? 11 cube into 13 cube கீழே வந்துடும். அப்புறம் அடிஷன் கொடுத்துருக்கனால மல்டிப்ளிகேஷன் இங்கே வந்துடும். ஸோ 1100 11 into 100 or 11 into 10 ஸ்கொயர். ஓகேங்களா? எகைன் மைனஸ் வந்திருக்கனால டிவிஷனுக்கு வந்துடுவோம். டிவிஷன் வந்து மல்டிப்ளிகேஷன் ஆயிரும். 1300 அப்படிங்கிறது 13 into 10 ஸ்கொயர். ஸோ 13 into 10 ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் இருக்கிறதுனால நியூமரேட்டரில் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். 121 அப்படிங்கிறது 11 ஸ்கொயர். அவ்வளோதான், உடனே ஆன்சர் வந்துடும். புரியுதா? ஸோ நீங்கள் கேன்சல் பண்ணி பாருங்கள். 13 to the power of 4, 13 cube 13, 11 cube 11, 11 ஸ்கொயர், 10 ஸ்கொயர் 10 ஸ்கொயர். இப்போ என்ன கிடைச்சிருக்க ஆன்சர்? log 1. என்னப்பா ஆன்சரு? log 1 is 0. log 1 is 0. ஸோ ஆப்ஷன் இஸ், எல்லாரும் இதை வந்து 1ன்னு ஆன்சர் கொடுக்க போயிடுவாங்க. நல்லா கவனிச்சுப்போம். log 1 என்ன இருக்கும்? 0வா இருக்கும். அதான் வந்து 0 ரூல் படிச்சிருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் ஒரு சம் போகலாம். So find the value of x. பாருங்க, log x by 3 minus log 18 plus log 72 log 12. ஸோ இது வரைக்கும் பார்த்த சம்மில் 2 பக்கமும் லாகா இருக்கக்கூடியது இந்த சம் தான். புரியுதுங்களா? ஸோ இது வந்தால் கண்மூடி லாக் எல்லாம் ஓடிருப்பா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் பாருங்க. log a which is equal to log b அப்படின்னா இந்த log கேன்சல் ஆகி a equal to b வந்துருப்பா. புரியுதுங்களா? ஸோ அதுதான் ஈஸியாக வரப்போகுது. இந்த பேசிக் ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா இப்போ நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்க. ஃபஸ்ட் என்ன பண்ணுறேங்க? எக்ஸ் பை 3 போட்டுக்கிறோம். புரியுதா? எக்ஸ் பை 3 போட்டுக்கிறோம். ஸோ மைனஸ் வந்திருக்கனால டிவிஷன் 18, ப்ளஸ் வந்திருக்கனால இன்ட்டு 72.
which is equal to 12. ஸோ நிறைய பேத்துக்கு எப்படி சார் போட்டிங்க, ஒன்றுமே இல்லை, ப்ராக்கெட் போட்டுக்கோ, அதான் log ஆஃப், இதுவும் லாகு, இந்த லாகு தான். அப்போ கேன்சல் ஆயிடுச்சு. எழுதி கேன்சல் பண்ணுறதுக்கு பேர் ஆப்டிடியூடே கிடையாது. எடுத்தோடனே பை யூஸிங் அவர் பிரெயின், அதான் பிரெயினை ட்ரைன் பண்ணுங்க, பை யூஸிங் அவர் பிரெயின் டைரெக்டாக ஆன்சர் கொடுக்க தெரிஞ்சிடும். ஓகேயா, சால்வ் பண்ணலாமா? இங்கே பாருங்கள், 4 12 12 6 12 72. இந்த 3 இதை கேன்சல் பண்ணால் 2, இந்த 2 இங்கே கேன்சல் பண்ணால் 9. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரப்போகுது, எக்ஸ் ஈக்குவல் டு 9. புரியுதா? அவ்வளோதான்ப்பா, ஒரே ஸ்டெப்பில் அடிக்க தெரியணும். ஸோ ஜென்ரலி ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும், நாட் ஒன்லி ஃபார் லாகிரிதம், ஜென்ரலி ஆப்டிடியூடு பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கோ, திரும்ப திரும்ப நான் சொல்ல மாட்டோம். 1 ஸ்டெப் ஆர் 2 ஸ்டெப்ஸ் ஆர் 3 ஸ்டெப்ஸ், 3 ஸ்டெப்புலேயே ஆன்சர் வந்துடும்ப்பா. அதை மீறி ஈக்குவல் டு போட்டு ரொம்ப நேரம் நீங்கள் சால்வ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா இட் ஷுட் பி ராங். நீங்கள் ராங் கான்செப்டை யூஸ் பண்ணி ராங்காக சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்படி அவ்வளவான கஷ்டமான 3 ஸ்டெப், அது 10 ஸ்டெப்ஸ்லாம் 10th ஸ்டாண்டர்டு +2 ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய மேக்ஸ் மாதிரிலாம் கொஷின் கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க டைம் பீரியட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக 1 or 2 or 3 ஸ்டெப்ஸில் வந்துடும். ஆனால் நம்ம மிஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒரு சம் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 7, log 3 உடைய வேல்யூஸ் கொடுத்துருக்கான். பாருங்க, இந்த இடத்துல log 3 சொல்லும்போது பேஸ் என்ன இருக்குது, 10 காமன் லாகரிதம் யூஸ் பண்ணியிருக்காங்க. log 2 உடைய வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க, log 600 எடுத்திருக்காங்க. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது இந்த 3ஐயும் இந்த 2ஐயும் தான் யூஸ் பண்ணணும், வேற எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. பாருங்க, 600 எப்படி எழுதலாம்? ஸோ 600 3 × 2 × 100. ஓகேவா? இப்போ நான் ஒன்று சொல்லட்டுங்களா, log 10னா என்னது, log 10 என்ன படிச்சிருக்கோம் இல்லையா, log ஆல்வேஸ் பேஸ் 10ஆக இருக்கும். அந்த log 10 ஓட வேல்யூ 1, ஒரு 0 இருந்தால் 1. log 100 2. ஸோ எத்தனை 0 இருக்குதோ, தெரியுதா, எத்தனை 0 இருக்குதோ அத்தனை நம்பர் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இப்போ log 10 1, log 100 2, log 1000 3. இப்போ நம்ம 600 இப்படி பிரிச்சிருக்கோம் இல்லையா, அவ்வளோதான், பிரிச்சுட்டா. இப்போ log 3, புரியுதா, log of 3 × 2 × 100 அப்படின்னா டைரெக்டாக நம்ம ஆன்சர் கொடுத்துடலாம்ப்பா. என்ன கொடுத்துலாம், log 3 இன்ட்டு வந்தால் ப்ளஸ் log 2 ப்ளஸ் என்ன வரும் 2, ஏன்னா log 100ங்கிறது 2. log 3 உடைய வேல்யூஸ் தெரியும், என்னது 0.4771. ஓகேவா? அடுத்த log 2 ஓட வேல்யூ 0.3010. அடுத்தது 2 வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டோம்னா பாருங்க, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். கண்டிப்பாக 1 வராது, 3 ஆட் பண்ண வராது, 0.7 கிடையாது, ஈஸியாக 2.7781 சொல்லி ஈஸியாக அடிக்கலாம். ஸோ கொஸ்டின் சில டைமில் டஃப்பாக இருந்தால் ஆப்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கும், கொஸ்டின் ஈஸியாக இருந்தால் ஆப்ஷன் கூட டஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே 2 2 சம்திங் 7 7 சம்திங், லாஸ்ட் ஒரு அது 3rd டெசிமல் 4th டெசிமலில் சேஞ்சஸ் கொடுத்தா ஸோ யூ கேன் ஆட் கேர்ஃபுல்லி அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் சம் ஒன்று பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, அருமையான சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ். சரிங்களா? நிறைய டைமிங் எடுத்துக்குப்பா. எப்படி நம்ம இது யூஸ் பண்ணுறது அப்படின்னு, சரிங்களா, எப்படி யூஸ் பண்ணுறது, இது வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி அப்படியே லென்த்தியாக ஒரு 5 6 7 8 ஸ்டெப்பு போவாங்க. கொஞ்சம் நேரம் திங்க் பண்ணி பாருங்கள், என்ன சார் செய்கிறது அப்படின்னு. சரிங்களா? 6 அது 16 to the power of 128ன்னு கொடுத்துருக்கானே, என்ன பண்ணுறது, 64 to the power of 512ன்னு கொடுத்துருக்கானே, என்ன பண்ணுறது. ஸோ நான் வந்து பல முறை சொல்லிட்டேன். சரிங்களா? எல்லா பவர்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த சம்மு சால்வ் பண்ணுறதுக்கு பேசிக் என்ன தெரியணும் பார்த்துங்க. வாட் இஸ் 16 2 to the power of 4, புரியுதா? வாட் இஸ் 128 2 to the power of என்னப்பா 7, புரியுதா? வாட் இஸ் 64, what is 64 4 cube. what is 512, புரியுதா சொல்றது? what is 512 எதோட கியூப்பா 6 கியூபா,
6 கியூபா புரியுதா? ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். 6 கியூப் வருதா எல்லாம் புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் 512? நான் 512 6 கியூப் போட மாட்டேன், வேண்டாம். 5க்கு வந்து அது வேண்டாம், அது போட்டு எனக்கு எரர் அதிகமாக வரும். இன்னொன்று அருமையானது ஒன்று பாருங்கள், 128 அதுக்கப்புறம் 256 அதுக்கப்புறம் 512. ஸோ 256ஐயும் 256ஐயும் ஆட் பண்ண என்ன வரும்ப்பா? 512 வருதா? வருதா? அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ 2 to the power of 7 வந்து 128னா 128 இன்னொரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 to the power of 8 தான் 256. 256 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 2 to the power of 9 யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் பாரு, இந்த இடத்துல 4 கியூப் தேவைப்படாது, 2a யூஸ் பண்ணலாம். சரியா? 2 to the power of 6 யூஸ் பண்ணிக்கலாமா? இந்த பேசிக் தெரிஞ்சாதான் அந்த சம்மை நீ டச் பண்ண முடியும். சரியா? அதனால எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடிக்கடி இதை எக்ஸ்பொனன்ட்ஸ் அடுக்குகளை சிறப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்படி சார் தெரிஞ்சு வச்சுக்கணும்? நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணுமா? இப்போ நம்ம வந்து ஒரு செஷனில் வந்து 10 கொஷின் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் போய் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது கண்டிப்பாக 100 கொஷின் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கான டைமிங்கை ஒதுக்கணும். அப்போ தான் வந்து இதை வந்து அப்படியே சரளமாக பழக்கத்தில் யூஸ் பண்ணலாம். இப்போ அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாரு, பாருப்பா. இது இந்த ஃபார்முலா நம்ம ரூல்ஸ் ஒன்று இருக்குது. என்ன ரூல்ஸ்? log a to the power of b எப்படி எழுதலாம்? log b by log a எழுதலாம் இல்லையா? இந்த ரூல்ஸை தான் அங்கே அப்ளை பண்ண போகிறேன். என்ன வரும்? log 28. ஸோ உங்களுக்கு புரியாதுக்காக நான் ஒரு ஸ்டெப்பு எக்ஸ்ட்ரா எழுதுறேன். log 128 divided by log 16. ஓகேவா? மைனஸ் log 512 divided by log 64. புரியறதுக்காக இந்த ஸ்டெப்பு எக்ஸ்ட்ராப்பா. இப்போ 120 என்ன அர்த்தம்? 2 to the power of 7. 16 2 to the power of 4. அது வந்து 2 to the power of 6. எது? 64. 512 2 to the power of 9. எல்லா log 2 log 2 log 2ன்னு இருக்குது. அதனால் log எல்லாமே கேன்சல் ஆகிடுமா? கேன்சல் ஆகி இந்த பாருங்க ரெட்டிங்கில் போடுறேன். 2 to the power of என்னதுங்க? 7. இது 2 to the power of 4. ஸோ 2 to the power of 9. இது வந்து 2 to the power of 6. அப்போ log 2 log 2 கேன்சல் ஆகிறதுனால ஆன்சர் என்ன கிடைக்குது? இங்கே என்ன கிடைக்குதுப்பா? 7 divided by 4 மைனஸ் இங்கே என்ன வரும்? 9 divided by 6. ஓகேவா? ஸோ ஆன்சர் ஏதாவது குறையுது. இந்த இடத்துல நம்ம ரெடியூஸ் ஆகுது பாருங்க. 3 போட்டுக்கலாமா? 3 போட்டுக்கலாமா? ஸோ 2 3s are 6, 3 3s are 9. What is LCM? LCM is 4. இப்போ LCM 4 வந்தானே you can understand option A is not coming, option B is not coming. denominator பாருங்க 4 வரல பாருங்க, 3 தான். either C or D தான் வரப்போகுது. ஓகேவா? ஸோ 4 வந்திருக்கனால என்ன ஆகும்? இது 7 ஆயிரும். இது LCMல இந்த 7 அப்படியே வந்துடும். மைனஸ் என்னப்பா? 6. ஆன்சர் இஸ் 1/4. புரியுதா? ஸோ வந்து ஆஃப்டர் ஸ்லைடு கூட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதை கேன் அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் ஒரு சம்பிள். ஸோ கொஷின் நம்பர் 9. A வந்து log 2/3, B வந்து log 3/5, log 5/8. ஓகேவா? ஸோ A plus B plus C log 4 சேர்த்து என்ன வரும் ஆன்சர்? ஸோ எடுத்து அப்ளை பண்ணலாம். log 2/3. log A வந்து log 2/3. ஆமாம். ஓகேவா? ஸோ log 2/3 என்ன மீனிங் வரும்? டைரெக்டாக நம்ம log அப்ளை பண்ணலாம். log 2/3 ப்ளஸ் ஓகேவா log 3/5 plus log 5/8 plus log 4. ஸோ இது அப்ளை பண்ணதுக்கப்புறம் we can understand என்ன பண்ணுங்க? 2/3 அப்படியே வச்சுக்கலாம். சரிங்களா? 2/3 அப்படியே வச்சுக்கலாம். அதான் எப்போ வச்சுக்கோம்? log of 2/3. ஸோ ப்ளஸ் வந்தா இன்ட்டு 3/5 ப்ளஸ் வந்தா இன்ட்டு 5/8 இன்ட்டு 4. அவ்வளோதான்ப்பா.
ஸோ கேன்சல் பண்ணலாமா? இந்த 4 இது கேன்சல் பண்ணால் 2 ஆயிரும். இந்த 2 கேன்சல் ஆயிரும். 3 கேன்சல் ஆயிரும். இப்போ log 1 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். நெக்ஸ்ட்லாம் ஈஸியான சம், ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஸோ 8th சம் வந்து ரொம்ப டஃப்பு, அதுதான் ரொம்ப ஸ்லோவாக சொன்னோம். இப்போ ஈஸியான சம். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. ஸோ அதுவும் ஒரு அருமையான சம். பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கும், சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியானது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 3 ரூட் ஆஃப் 1331 அப்படிங்கிறது என்னது? 11 தான். ஏன்னா 11 × 11 × 11 தான் 1331. ஸோ 3 ரூட் கொடுத்துருக்கனால ஒரு 11 தான் வரப்போகுது. 14641 என்னது? 11 to the power of 4. ஓகேங்களா? 216 என்னதுங்க? 216. ஸோ 216 அப்படிங்கிறது 6 கியூப். ஓகேவா? 1296 அப்படிங்கிறது 6 to the power of 4 வருமா? ஆமாம், 6 to the power of 4. எகைன் ஒரு 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 1296 வந்துடும். ஓகேவா? ஸோ சால்வ் பண்ணலாம் பாருங்க, ஈஸியாக இருக்கும், ஒன்றுமே கிடையாது. இப்போ log 3 to the power of, எப்படி எழுதுறேன்? log 3 root of 1331 divided by log 14641. உங்களுக்கு புரியறதுக்காக எழுதுறேன், இல்லை டைரெக்டாக நம்ம ஆன்சர் கொடுக்க போயிடலாம். log 1296 divided by log 216. ஓகேவா? இப்போ அப்ளை பண்ணிடலாமா? ஸோ இங்கே 11 வருது, அது 11 to the power of 1 வருது, இங்கே 11 to the power of 4. புரியுதுங்களா? ஸோ we need not to write, you can write easily. நேராக எழுதிட்டு போயிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. என்ன பண்ணுறாங்க பாருங்க, இங்கே இடத்துல 11 to the power of 1, இங்கே 11 to the power of 4, 6 to the power of 4, 6 cube. இப்போ இந்த 1 இங்கே வந்துருமா? அப்போ 1/4 தான் இந்த இடத்துல வரப்போகுது. ப்ளஸ் என்ன வரப்போகுதுங்க? 4/3. ஸோ இப்படி வரும்போது எல்சிஎம் என்னவா இருக்குது? 12 இருக்குன்னா எல்சிஎம் 12னா உடனே ஆன்சர் நான் சொல்லிட்டேன்ப்பா. ஆன்சர் என்னது? ஆன்சர் பி. ஏன்னு கேட்டீங்கன்னா டினாமினேட்டரில் 13, 14, 19 இருக்குது. ஸோ 12 வரக்கூடிய ஒரே ஆப்ஷன். இன்கேஸ் ஆப்ஷன் இ நன் ஆஃப் தீஸ் கொடுத்தா யூ கேன் ட்ரை டு சால்வ். ஸோ சால்வ் பண்ணி பாருங்கள், என்ன வரும்ப்பா? இங்கே வந்து ஸோ கிராஸ் மல்டிப்ளை ஆயிரும் அப்படியே. புரியுதா? ஸோ 3 + 16 அப்படின்னு போட்டிங்கன்னா 19 divided by 12 அப்படின்னு சொல்லி ஆன்சர் அருமையாக வந்துடும். நீங்கள் வந்து need not be solve ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணி மேக்ஸ் மாதிரி ஸோ ஆன்சர் இஸ் 19 divided by 12 அப்படிலாம் போடவே தேவையில்லை. வரதான் பாருங்கள், மேட்ச் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துருச்சா? இன்கேஸ் 2 ஆப்ஷன்ஸ் இதே மாதிரி இருந்துச்சுன்னா யூ கேன் சால்வ் பண்ணணும். நன் ஆஃப் திஸ் இருந்தால் கண்டிப்பாக சால்வ் பண்ணணும். இல்லைனா உடனே ஆன்சர் கொடுத்தோம்னா நம்மளுக்கு டைமிங் வந்து நிறையா ரெடியூஸ் ஆகிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக மற்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். உங்களுக்கு டவுட்டு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் இதே போல் ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணலாம்.